நம்ம பள்ளி வேலை மிளகாக்கறியை பண்ணிக்கலாம். ராத்திரி ஒரு வேலைக்கு தானே இந்த பெரிய அடுப்பு பற்ற வை. மேய்க்கு அந்த கறி கழுவிட கழுவிட்டியா? ஒரு கழுவு கழுவு தான் கிடக்கும். அப்படி கீழே போயிட தண்ணி வெட்டி கரு பற்ற வை சொன்னி எண்ணெய் ஊற்றி இன்னும் என்ன காயிடுங்க பத்தாம் இஞ்சி பூண்டு தட்டோம். நைட் சாப்பிட்டு இங்கேயே படுத்துட்டு காலையில் போயிட தோட்டத்துக்கு. நைட் இங்கேயே சாப்பிட்டு படுத்துக்கோ, காலையில் தோட்டம் போய்க்கும். தோட்டத்துக்கு போகிறோம் காலையில் போடான்னு. ஆமாம் மிக்சியில் தட்டு. அது கேட்டு போயிருங்க. அது ஒரு வேலைக்கு என்னடா கல்லுங்களை வச்சு போயிட்டு நானும் ஊற்றி தரணும். ஆளுக்காரனுக்கு வேலை ஒரு ஆள்கார் நல்லா இருக்கு. தோட்டம் போறதுங்களா? நாளைக்கு காலையில் போடானு. சரி போதுண்டா, கல்லோடச்சு போடாத கொடுத்துட்றாங்க உட்காட்டுட்டு. மிக்சியில் ஒரு அடி அடி இருக்கா? கடுகு போடுறே. கடுகு போடு. கடுகு போட்டு கடுகு போட்டு வெங்காயத்தை போடுற, அப்புறம் இஞ்சி போட்டு அப்புறம் போட்டுக்கலாம். சொல்ற மாதிரி செய்கிறா. கத்திரிக்கோள் எடுத்து மிளகாய் வந்து சிறு சிறுசாக நறுக்கு, ஒரு முறம் எடுத்து கடுகு போடு. கடுகு போடு. வெங்காயம் மிளகாய் நறுக்கல, கடுகு கொஞ்சம் அளவாக போடு. உளுந்து மரமடி அதெல்லாம் உளுந்து வர அதில் போடுற இருக்கிறத போடுறா போடுறேன். அடுத்து கருவேப்பிலை அதெல்லாம் வேண்டாம். வெங்காயத்தை போடுறே. ஒன்றும் போட வேண்டாம். நீங்க வெங்காயத்தை போடுறோம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் போடுங்க. நான் கருவேப்பிலை கொண்டு வரேன். அது என்னது? அது என்னது? அந்த மிளகாயில இருக்குல்ல பத்து. பள்ளி வேலைக்கு போய் வேற மிளகா மட்டும்தான், இன்னும் நிறைய போடணும். போடு நறுக்கு. மிளகு பொடி எல்லாம் போடக்கூடாது, வெறும் மிளகாய் இஞ்சி பூண்டு அவ்வளவுதான். நான் சொல்றது கேட்டுறேன். கிள்றா கடுகு மிளகாய் போடுறே. மிளகாய் கட் பண்ணி போட்டேன். கையிலே நறுக்குடா. டேய் மழைக்காயத்தில் இருக்குது பாரு, திருவாத்தா மழைக்காயத்தில் இருக்கும் பாரு. ஏழு ஒரு 15 மிளகாய் எடு. ரெண்டா கிள்ளி உள்ள போடுறான். போல அது போல ரெண்டா கிள்ளி உள்ள போடுறோம். நம்ம ஆக்கிறதாண்டா வருது. காடு தேடி பண்ணுறோம். எனக்கு பார்க்குறோம். ரெண்டா நாளைக்கு போடுறோம். கத்திரிக்கோளுக்கு மேலே கட் பண்ணி போடாடா. கையில் காரம் வர்றா. அந்த ஆரஞ்சு கலர் இருக்குது வர்றா. அது என்ன ஆரஞ்சு கலர் இருக்குது பாரு, அதில் கட் பண்ணி போட. கையில் இந்த வேலை இன்னும் போடுற மிளகாய் போடுறே. நாய் மடிச்சுட்டு அது போடுற மிளகாய் அவனுக்கு இஞ்சி போட்டு அடிச்சு சாமி துர்காயம் போடுற. ஆனதான் சாப்பிடும்போது வந்து இன்னும் வதக்கணும். இன்னும் போட்ட மிளகுங்கிற மிளகாய் போட்டு சாமி பத்தாது. போடுறா. சரி 2 மிளகாய் போடு. 2 மிளகாய் போடல. நல்லா வணக்கணும்டா. இஞ்சி மட்டும் எடுத்து இருக்கா? இது உப்பு மிக்சியில் அடி. இது உப்பு வந்து ரொம்ப சரி வறுகள் இல்லை. இது வறுகளே நம்மளது வேற. இந்த வறுகள் வேற வறுகள். இந்த வறுகளை யாருனாலையும் வறுத்திருக்க முடியாது. வீண வரைக்கும் வறுக்க முடியாது. சரி உப்பு
உப்பு கல் உப்பு லேசான கல் உப்பு இவ்வளோ தான் இருக்கும். அப்படியே இருக்கும். ஆமாம், காரம் உப்பு உரப்ப ஜாஸ்தி எச்சக்கச்சு எடுத்துடாது. காரம்னா சரி 5 நிமிஷத்தில் வருது. ரசம் வச்சு எடுத்துருக்கா ஜம்மு எங்கே கயிறு காட்டு. போதுங்களா? போடு போதுங்களா? போடுறா. சரி. லேசாக மஞ்சள் பொடி விடு. லேசாக மஞ்சள் பொடி இங்கே மஞ்சள் பொடி பாக்கெட் இருக்கும் பாரு. போதும் கண்ணு இஞ்சி மட்டும் எடு. ஆனால் என்ன எடுப்பு இப்படி டேபிள் மாதிரி இருக்குது? என்னது தீய வரலைங்க. ஈ வருது முழு கலரில் இருக்குது. நாங்களாம் விறகு அடுப்பில் வச்சு அடிச்சோம்னா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ஆமாம், நானும் விறகு அடுப்பு பார்த்தது இல்லை. சரி சரி. காட்டு வறுவல். காட்டு வறுவல் ப்ரோ. காட்டு வறுவல் இந்த மாதிரி கேளுங்க. பள்ளி வாழையம் காட்டு இல்லைங்க, பள்ளி வாழையம் இல்லைங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? மிளகா கறின்னு சொல்லு, பள்ளி வாழைன்னு சொல்லு, சிக்கன் சிந்தாமணின்னு சொல்லு, காட்டு வறுவல். இஞ்சி மட்டும் போடுக்கணும் அவ்வளோதான் வேலை. 4 மெட்டீரியல் அவ்வளோதான். கொஞ்சம் இஞ்சி இந்த கொஞ்சம் கரண்டு வந்ததுன்னா எடுத்து உள்ள போட்டோம்னா தண்ணியே விடக்கூடாது. ரசம் வச்சு ரசத்தை புளி ரசம் கரைச்சிடுமா. இது ஒரு அதெல்லாம் மசாலா கிசாலா எதுவும் இல்லை, அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. இப்போ ரசத்துக்கு வேணால் கரைச்சிக்கோ. லேசாக மிளகா பொடி போடுறதுனா போட்டுக்கோ. நம்ம பாங்காட்டுக்குள்ளேயே வாழ்ந்தாங்க, அதே வளர்ச்சி போச்சு. என்ன பண்ணுறது? நல்லா சாப்பிடுங்க. பாங்காட்டுக்குள்ளேயே அவன் வாழ்க்கை போயிடுச்சு. சிட்டி பார்க்கறதுக்கு நாங்கள் இருக்கிறேன். சிக்கன் போடு உள்ள போடு. சரி மாமா போடு. குழந்தை சாப்பிட்டு நாம் சாப்பிட்றோம். 4 பேர்த்துக்கு போகணும். நம்ம பேசணும். விழிப்பு எடுத்து குடிக்கணும். படத்துக்கு யாரு மைக்கு நீ விட்டுறா. நீ எதுக்குள்ள கழுவிட்டு இருக்கிற கொக்கா கழுவிக்கிறேன். அந்த கிளிப் எடுத்து மைக்கு கிளிப் வச்சுருக்கு பாரு. கிளிப் எடுத்து போடுறா. எதை பிடிக்கிறது? கிளிப்பு பாக்கெட் போய் இருக்கும் பாரு. நல்லா பிடிச்சியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த பிடிச்சாச்சு அதெல்லாம் துண்டு வச்சுக்கணும். இல்லை நாங்களாம் சேஃப்டியை தான் வாழுவோம். நாங்கள் மலைக்காட்டில் வாழ்றோம். தொட்டியில காஃபி போட்டு கொடுத்தாரு மலையிலையே தொட்டிலையே. ஒரு நாள் 5 நாள் சோறு இல்லாத நாங்க போய் வீடு விட இறந்துட்டு வந்து கரிச்சு பிடிக்கல மணத்தக்காளி கீரை வறுத்து 5 நாள் எங்களுக்கு சோறு இல்லை. அப்புறம் பக்கத்து வீட்டில் போய் இவன் வந்து இறந்து வாங்கிட்டு வந்தா 1 வடி அரிசி வாங்கிட்டு வந்தா. அதை சொல்றது கேளு. 1 வடி அரிசி வாங்கிட்டு வந்தான். அரிசி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டான். அப்புறம் போய் அப்புறம் காட்டுக்குள்ள சோளக்காட்டுக்குள்ள போய் இந்த கரிஞ்சு பிடிக்கிற மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்களா, அதை போய் பொறிச்சு அப்புறம் நல்லா அதை வேவிச்சு தண்ணி வடித்து குடித்தோம். இந்த கீரை தண்ணியை அந்த கீரை தண்ணியை வச்சு அந்த சோத்து தின்னோம் பாங்காட்டில். உப்பு உப்பெல்லாம் போட்டான். போட்டு கொஞ்சம் திறந்து வந்து கீரை வந்து வடிக்கிறதுக்கு முன்னாடி ஒக்கா சிக்கன் சொல்கிறாடா. சிக்கனுக்கெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு பிளேன் வந்து சாப்பிட முடியாது. பிளேன் கையில் பைப்பில் என்ன பண்ணுறது? பாங்காட்டு போனால் எல்லாம் தான் நடக்கும். பாங்காட்டுக்குள்ள எல்லாம் போனால் மல்லிகை தலை அந்த தலை இந்த தலை 4 வகையை பிடிங்கி திங்கணும். ஜாண்டா வேலை போட்டுருக்குறேன். தொழில் வேலை பண்ணும். அதை காவாசி போடும். போடவே வேண்டாம். போடவே போதும். இங்கே வேறு மிளகாய் தான் கொஞ்சம் பத்தாது நினைக்கிறேன். மிளகா அப்படி கொஞ்சம் போடு. கொஞ்சம் காரமாக இருக்கும். மிளகாத்தூள் போடு. இஞ்சி மூணு போட்டாச்சு. கலர் வந்து போதும். தனி மிளகா சொல்கிறேன் காரணம். அது முக்கியமான விஷயத்த பேச வந்துட்டேன். தோழர் வணக்கம். தோழர் இப்போ மைக் செட் குமாருக்கு வந்துட்டு குழந்தைக்கு 2 வந்து ஹாஸ்டலில் படிக்குதுங்க. போன வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க. பாப்பா 2 தடவை போய் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் பையன் வந்து இப்போ ஹாஸ்டலில் தங்கி படிக்க மாட்டேங்கிறான். படிக்க மாட்டாமல் இந்த திங்கட்கிழமை சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டான். அப்புறம் என்ன மிரட்டியும் ஒன்றும் பண்ண முடியல. சரி அப்புறமாட்டியும் ஹாஸ்டலில் பேசி போக மாட்டேங்கிறான். கொஞ்சம் வளர்ந்துட்டான். இப்போ அவனை மிரட்டுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஏதாவது தொழில் ஒன்று கற்றுக் கொடுத்துடலாம். ஏதாவது பக்கம் ஒரு ஒர்க் ஷாப்லையோ இல்லை ஏதாவது ஒரு அவன் ஃப்யூச்சருக்கு அவன் வேலைக்கு அதாவது வந்து எப்படின்னா ஏதாவது தொழில் கற்றுக்கிறேன். எனக்கு படிப்பு மண்டையில் ஏற மாட்டேங்குது, என்னால் முடியாது அப்படின்ட்டான். சரி குழந்தை போட்டு கசக்கூடாது அல்லவா? ஸோ அதனால் ஏதாவது ஒரு தொழில் கற்றுக் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா.
விவசாய கூலி இவனாட்டவே கஷ்டப்பட வேண்டாம். ஏதாவது ஒரு நிலையான ஒரு வருமானம் இருக்கிற மாதிரி ஒரு தொழில் கற்றுக்கிட்டு எங்கேயாவது எப்படியாவது போய் பொழைச்சி பண்ண இல்லையா. இன்றைக்கி இப்போ படித்தா தான் வளர்ச்சிங்கிறது இல்லை. படிக்காதவங்க எத்தனையோ ஒரு தொழிலில் பெரிய ஆள் ஆகிருக்கிறாங்க. அவன் நல்ல மனுஷனாக வந்தால் போதும் அப்படிங்கிற நினைக்கிறது தான் என்னோட எண்ணமும் அவன் மைக் செட் குமாரோட எண்ணமும். ஸோ அதனால் பையன் ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப் சைட்லையோ அவனுக்கு ஃப்யூச்சரில் அவனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதில் சேர்த்துட்டுலாம் அப்படின்ட்டு சரி கொஞ்ச நாள் ஒரு 2 மாதம் 3 மாதம் கூட இருக்குது அப்படின்ட்டு அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட தெரியப்படுத்திக்கிறேன். அப்புறம் மைக் செட் குமாருக்கு வந்து வீடு கட்டுற வேலை வந்து இப்போ முடியும் தருவாய் கிட்டத்தட்ட ஒரு 60% முடிஞ்சுதுங்க. இன்னும் ஒரு 40% வந்து இந்த வெளிப்பூச்சி அப்புறம் அந்த பாத்ரூம் ஒர்க்கு அப்புறம் தாழ்வாரம் ஒர்க்கு இதெல்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு இன்னொரு 2 அல்லது 2.5 மாதத்துக்குள்ளே முடிச்சிடுவேன்னு நம்புகிறேன். நான் கொஞ்சம் முடிச்சுட்டு கிரக பிரவேசத்துக்கு நாங்கள் பத்திரிக்கை வைக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. அதான் விஷயம். வைக்கே வீட்டு பிரவேசத்துக்கு கிரக பிரவேசத்துக்கு வந்து பால் காய்ச்சலுக்கு எல்லோரும் வரணும்னு வேண்டிக்கிறேன், கூப்பிடுறேன். எல்லாத்தையும் நான் வேண்டி பொறுப்புங்க. எனக்கு நான் ஆறலைங்க, எங்கள் மாமாங்க அக்காத்துங்க. ஆனால் நான் எந்த ஒரு விஷயத்துலையும் தப்பான வயதும் கிடையாதுங்க. நீங்கள் எல்லாரும் என் வீட்டுக்கு வந்து நீங்கள் வரணும். பால் காய்ச்சலுக்கு அழைப்பு விருப்பம் நீங்களாம் வரணும். ஒரு விஷயத்துக்கு எங்கள் பாப்பாவுக்கு வந்து நீங்கள் வந்து பாட்டு எங்கள் பாப்பாவை பாட்டு போங்க. நாங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் இல்லைங்க எடுத்துக்கோங்க. கிரகப்பிரவேசம் பால் காய்ச்சல் நீங்களாம் வரணும். நான் வந்து எங்கள் வீட்டுக்கு நீங்கள் எல்லாரும் வாங்க. வந்து எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எனக்கு தெரியாதுங்க வேற நல்லதுக்கெல்லாம் எனக்கு என் பிள்ளை மேலே காது குத்துனதோட தெரியுங்க. மற்ற விஷயம் எனக்கு தெரியாதுங்க. நீங்கள் வந்து எல்லோரும் வாங்க. வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாள் தங்குங்க. தங்கி எல்லோரும் எனக்கு வந்து இந்த சாப்பாடு சாப்பிக்கிறது அது சாப்பாடு அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியம். ஏன்னா எனக்கு அதுதான் பிடிக்குங்க. சாப்பாடுங்கிறது தான் என்னுடைய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சுங்க. இப்போ எனக்கு வந்து சந்தோஷமான சாப்பாடு நான் போயிட்டுக்கு என்னுடைய வாழ்க்கை கரெக்டாக போயிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வந்து எல்லோரும் வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு அதையும் விஷயம் பண்ணி அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தூங்குங்க. உங்களுக்கு எல்லா வசதியும் நான் பண்ணித்தரேன். எங்கள் மாகாளி தகவலுக்கு நீங்களும் கொஞ்சம் வரணும், கஷ்டப்பட்டு எப்படியோ பண்ணிக்கணும். சரி, ரைட், ஓகே. எல்லாரும் பத்திரிக்கை இருந்தோம், கண்டிப்பாக வாங்க. வீட்டுக்கு பிரவேசம் ஒரு 2-2.5 மாதத்துக்குள்ள முடிச்சிடுவோம்னு நினைக்கிறேன். முடிச்சோடனே உங்களுக்கு வாட்ஸ்அப் அதாவது கம்யூனிட்டிலையும் வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த வீடு வேலை நடக்கிற இப்போ ஃபைனல் டச்சையும் வந்து ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி மாதிரி அப்டேட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். அப்புறம் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவு கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கால் பண்ணி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கம்யூனிட்டியில் கொடுக்குறேன். நான் அந்த டைமில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்ச அளவு நீங்கள் எல்லாம் வரணும்னு எனக்கு ஆசை. அதான் விஷயம். ரொம்ப சந்தோஷம் தோழர், மகிழ்ச்சி. கறிப்பாட்டு கறிப்பார் சுட்டு வச்சிருந்தா பருத்தி விடும். கிளிப்பை பிடிச்சி பருத்தி விடும். கிளிப்பை பிடி நான் பருத்திக்கிறேன். கொள்ள விட்ற விட்டு நீ விட்டுட்டு அதை விட்றா. அவன் நீ பிடிக்கல பானையும் பிடிச்சாச்சு. சரி நீயும் முடியாப்பா. தண்ணி லெஃப்ட்ல எனக்கு பிறகு இடது கை பழக்கம் தான் எனக்கு. கதையில ஓடியா நாங்கள் சரிதானே? சாப்பாடு அரிசியோட வச்சிட்டியா? பள்ளிவாளையம் காட்டு வருவன் சூப்பர் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுல மைக்கா. மைக்கே சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. ரசம் வச்சிட்டியா? காட்டு வருவல் ரசம் தண்ணி வந்து அவனுக்கு ஒரு வட்டலெட் கொடு. இந்த வட்டலெட் இருக்குடா, கை கட்டி சோறு தோண்டுக்குள்ள அளவாக போட்டுக்கு சாமி. சாப்பாடு வெட்டி பண்ணக்கூடாது. சிக்கன் வச்சு ஈரல் இருக்கும்போது போட்டு சாப்பிடும். வேண்டாமா? ரசம் இருக்குது வச்சுக்கோ. இந்த நமக்கு இருக்கா மைக் போடுது இருக்கா?
அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சிருவான் அவன் போட்டு பசு வாசி வைப்பான் போடுப்பா அப்படியே சாப்பிட்டு உட்காந்து கீழே சாப்பிட பெட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போகாத அவன் போய் ஸ்கூலாக இருக்கிற அன்னைக்கு அவன் சாப்பிட்டு சந்தி வந்து போகுது அவன் சாப்பிட்டு மடி வாங்கிட்டு போகிறான் பாப்பா சாப்பிட்டு வாங்கிட்டு இறப்பான் திட்டுறான் இன்னைக்கு நீ மட்டும் பண்ணிட்டுருவோம்ல நீ ஒரு இறக்க மாட்டான் அப்புறம் சாப்பிடுவேன் சாயந்தரம் 6 மணிக்கு தான் சாப்பிடுவேன் அப்புறமா சாப்பிட்டு கடைசி சாப்பிடுவேன் சரி நைட்டு நான் போட்டுக்கிறேன் நீ சாப்பிடு மக்கள் இப்போ சாமி எப்படி இருக்குது கரெக்டாக உப்பு காரம் காரம் சுருக்குனுக்குதா இது மிளகாயோட பிணைஞ்சடி எப்படி தான் நல்லாயிருக்கும் பேசுறியா கறி வேணும் வந்து போட்டுக்குவா சாப்பிடு சாப்பிடு ஒரு நிமிஷம் சாப்பிடு கைக்கு சாப்பிட்றேன்னைக்கு வேண்டு போட்டுறாதீங்க அதான் சாத்து கொஞ்சம் வச்சுக்கோ இன்னும் காரமாக இருக்குது எனக்கு போதும் கரெக்டாக இருக்குது இதுக்கு இன்னும் ஒரு சாப்பாடு போட்டு சாப்பிடணும் துளிவேறு கறி வைக்க சாப்பிடு வேண்டாம் இருக்குது கறி இருக்குது கறி இருக்குது வைக்கும் போது வேணான்னு சொல்லக்கூடாது சாப்பிடணும் கம்மு
கசாமி போகலாமா? கிளம்பலாமா? டைம் ஆயிடுச்சு. நல்ல நல்ல நேரமாயிடுச்சு, கோச்சிக்கு நேரமாச்சு. கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்கேனே, கேஸ் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிரு. பிச்சனியா பிச்சைக்காரி எடுத்து இருக்கு. குளிக்கலையா? குளிக்கணும். நேற்று எக்ஸாம் நல்லா எழுதுனியா? எழுதிக்கியா? சரி, கோயிலுக்கு போய்ட்டு வர 10 இருக்கணும். சரியா? 2 ஹவரில் வந்துடும். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? சாம்பார். ரசம். அப்புறம் அவ்வளோதான். சாம்பார் ரசம் முட்டை இருக்கு சாப்பிடலாம். ஏன்? சரி, 10 போயிட்டு வந்துடும். பையன் எடுத்து சாமி துர்கா, பையன் எடுத்துக்கோ. நல்லா இருக்கலாம். கடையில் எல்லாம் கோயிலில் கடையில் வாங்கிக்கலாம். சரி, பரவாயில்ல. நீ முதல்ல வெளியே கிளம்பு. சுத்த தலை குடும்பம் போடு சாமி. சும்மா அது சீ முடி கொட்டிகிட்டே இருக்காது வீட்டுக்குள்ள. சரி, சீக்கிரம் வாமா. நீ கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வாமா, நேரமாகுது. எப்போ எக்ஸாம் ஆடுது நெக்ஸ்ட்டு? எங்கண்ணே எப்போ எக்ஸாமு? நாளைக்குள்ள நாளானிக்கா? நல்லா இருந்தால் எடுத்துக்கா, இல்லைன்னா கடையில் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி போடணும் கொடுங்க. கோடாளி கொண்டைக்காரி. சுத்தா மாமா அது என்னமா நோண்டிட்டு இப்போ கிளம்புற போது அப்பொழுது. சரி, நடு. சரி, ஜாக்கிரதைக்குனியா? 2 ஹவர் வந்துடும். நட சார், நீ வெளியே நட. வீடு பூஜை வச்சுட்டு யாரு வந்து கேட்டாலும் வருவாங்க. ஒரு மணி நேரம் ஆகும் தெரியல. சரி, போயிட்டு வரலாப்பா. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். இதான் தோழர் நம்ம குலதெய்வம் மகாமுனி உண்டிமணியப்ப சுவாமி, மகாமுனியப்பர். உடம்புக்கு சரியில்லையா? அடியே அடி சின்ன புள்ள, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. அடியே அடி சின்ன புள்ள, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. மலரே மறைச்சேன் அடடா அட சின்ன புள்ள. மோரா சூப்பர் போ. மற்ற எண்ணத்துக்கு அருமையாக குடிச்சுக்குவார். டம்ளர் ஊற்று குடிச்சுக்குவார். உப்பு சரியாக்குதலே தெரியல. இன்னொரு டம்ளர் குடிங்க. ஒரே டம்ளர் வாங்கிக்கோங்க. குடிக்க முடியாது. குடிங்க. இன்னொரு டம்ளர் கொடுங்க. இல்லை, உங்கள் வீட்டில் இல்லாதையா இருக்கு. சரி, நானே கம்பிட்டுக்கிறேன். போதும் முடி போதும். அதுக்கு மேலே குடிக்க முடியாது. கொஞ்ச நேரம்
போயிட்டு அப்புறம் காப்பி ஒன்று கொஞ்ச நேரம் கழிச்சு காப்பி ஒன்று வச்சுக்கிறேன். எனக்கு வேண்டாம் காப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு 1 மணி நேரம் காப்பிக்கு ஒரு சூடாக ஒரு காப்பி ஒன்று வச்சுக்கிறேன். கொஞ்சம் வேகமாக தான் நடவே. அண்ணன் நட ஓட்டு போனால் நம்ம பெரிய 8 வைக்க தான் போகணும். பெரிய 8 வைக்கலன்னு எப்படி சீக்கிரம் ரெடியா கிருஷ்ணியா சரி போயிட்டு வரா. நீ பத்திரமா இருக்கோனே. சரியா? போகலாமா? அண்ணே சுற்றி விநாயகர் கும்பிட்டு போட்டோம் நல்லா போட்டோம். துணி வாங்கிட்டியா பையங்க
வாங்கிக்கிறியா அந்த வாரத்தில் எடுக்கலையா ஒரு ஃபோட்டோ எடு எல்லாம் எடுத்து போட்டு அந்த கடையில் வாங்கிக்கோ என்ன குளிச்சு வாங்கிக்கிறோம் வாங்கிக்கோ படுகளெல்லாம் செய்வாங்களா திரும்பாங்க கொடுத்தா சரியா?
வாங்கலான்னு பார்த்தேன், ஐஸ் வாங்கி சாப்பிட்டோம். அது ஒரு 2 மணி நேரம். இப்போ வாங்க உங்களுக்கு வரும்போது பிரச்சனை இல்லை. எனக்கு எதுவுமே வாங்கிட்டு பெரிய போது மறுத்து வச்சுக்கோங்க. பின்னீர் வச்சுடும். கனிஷ்க்கு 5ஆம் தேதி வருவா. அது வரைக்கும் பத்திரமா பூஜை திணீர் பத்திரமா வச்சிருவேன். 2 கனி இருக்குது, ஒரு கனி நீங்கள் மாட்டிக்கிங்க வண்டிக்கு. அது திங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே தேடி எழுத்து தர்றேங்க. அதெல்லாம் வடகம்மா, வடகம். போய் கறி கேட்டு வரல. சிக்கன் வேணுமா? சிக்கனா மட்டனா? சிக்கனா? இந்த கரும்பு பிடிச்சி திங்காமல் இருக்க மாட்டேங்க. இல்லை இன்றைக்கி எடுத்துக்கலாம். நல்லா அமாவாசையெல்லாம் முடிஞ்சு போச்சு. போய் எடுத்துகிட்டு வரேன். சரி, வெங்காயம் தொளிச்சு போய் வார. நல்ல தட்டை ஒன்று, நல்ல பெரிய தட்டா. சாப்பாடு போட்டால் சிந்தாத அளவுக்கு ஒரு தட்டு. சாப்பாட்டு தட்டுங்க. வேற காட்டுங்க. அது வைங்க, அது வைங்க. எடுத்துட்டீங்களா? அதையும் கீழே இங்கேயே வைங்க. கொஞ்சம் பெரிய தட்டை எடுத்துக்கிறா, சிந்தாத அளவுக்கு. அது நல்லா இருக்க மாட்டேங்குது. நல்ல தரமேட்டுறா, நல்ல வெயிட்டாக இருக்கும் தட்டு. நல்லா இருக்குதாடா? வெயிட்டாக இருக்குதா? மேடம் வேறு கிளம்ப இருக்கு. நீங்கள் எடுத்தீங்களா பிரதர்? இங்கே படுறேன், அந்த 2ல் எதானு படுறான். இது ஜனம் கம்மி, வட்டலாக நம்ம அகலாம். கரெக்டாக இருக்குது. இந்த வட்டல் கரெக்டாக பார்க்கலாம். சரி, ரைட். எடுத்து நல்ல பெரிய டம்ளர், பால் டம்ளர் இருக்குமில்லங்க, பெரிய டம்ளர். ஏடா இது இந்த இப்போ நம்ம கனிசெல்லாம் வச்சுருப்பான்ல, இப்போ பாப்பாலாம் வச்சுருப்பான்ல கிச்சனியா, இப்படி வச்சு அது அது மாதிரி தான். அது ஜக்கு மாதிரி இருக்குமில்றா? ஜக் மாதிரி தான். அது வேண்டாங்க, அது வேண்டாங்கம்மா. அது வேண்டாங்க. சரி, சில்வர் டம்ளர் எடுத்துக்கிறியா? சில்வர் டம்ளர் எடுத்துக்கிறேன். மீன் தொட்டல் சொல்லும் பறவை. வேண்டாம் மைக்கு. அந்த மணக்காய் தக்கிட்ட எடுத்து தொடர். இது 2 ஒன்று தானே. இந்த டிசைன் இல்லாமல் கொடுங்க ப்ளைனாக. இதே கொடுங்க. இது வேண்டாம்டா. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ளைனாக பெருசாக இருக்கும்லங்க. இது கொஞ்சம் பெருசாக தெரியுது எனக்கு. ஏமா காப்படி மாதிரி இது வேண்டாம், அது வேண்டாம். இது நல்லா இருக்குதுடா. வேண்டாம், வாய் வைக்கமில்ல. வாய் குடிக்கல நல்லா இருக்கும். இது நல்லா இருக்குதா? எப்படி குடிக்கல? அது சூடாக இருந்தால் குடிக்க முடியாது. அதான் நல்லா இருக்கும். இது குடிக்க முடியாது. அது எடுத்துக்கலாம். இது நான் பிடிச்சிக்கிறேன். இது நல்லா கரெக்டாக இருக்குண்டா. சரி, 2லேயும் பேர் எழுதுங்க. அந்த பாப்பா தட்டு மாறி போயிரு. அவ்வளோதான், போதும். வேறன்ற வேணும். தட்டு டம்ளர் தானே? வேறு ஏதாவது கறி வேர்க்கிற சட்டி கிட்டி? கறி வேர்க்கிற சட்டியா? அது வேணாம், கறி வேர்க்கிற சட்டி வேணும். சரி அண்ணாச்சி, இதில் பேர் எழுதுங்க. ஜெய்ஸ்ரீ 8ஆம் வகுப்பு அப்படின்னு எழுதுங்க. பேர் எழுதுங்க. கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லையே. அப்படிங்களா? கரண்ட் இருந்தால் தான் அடிக்க முடியும். சரி, ஜெய்ஸ்ரீ 8ஆம் வகுப்புன்னு எழுத முடியாதுங்களா? எழுத அடிச்சு போயிடலாம். இல்லை, கொண்டு போய் ஹாஸ்டல் ஒளி கொடுக்குறது. இப்போ இருக்கிற பாப்பாளுக்கு கொடுத்தா வேணுங்க. சரி, ஏமாக்கு என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சரி, பரவாயில்ல விடுங்க. நான் ஏதோ சரி நடுறா. சரி, அப்படி இப்போ 10 நாள் வச்சு சொல்லிடலாம். நல்லா பாப்பா எதுவும் 10 ரூபா பார்த்து அண்ணாச்சி எவ்வளோ அண்ணாச்சி? கரெக்டாக ரேட் போடுங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நாங்களாம் இல்லாத போட்டாங்க. குழந்தை ஹாஸ்டல் இருக்குது. நல்லா போடுவீங்களா? எல்லாம் தான் நல்லா இருக்கும். பாப்பாவுக்கு எடுத்துன்னு போட்டியா இருக்குங்க. பாப்பாவுக்காக எடுத்து போகணும். இந்த 20 பிடி. இந்த 20 பிடிங்க. அதை விட்றா. எங்கே எல்லா பக்கம் கண்டதான் பேசிட்டு போயாடா. அது இல்லை இது இல்லைன்ட்டு போகிற பக்கம் வந்தவங்க எதை பேசணும் எதை பேசக்கூடாது. அது கேட்டவன் அது பில்லை போட மயிர் வச்சு விட்றான். சும்மா போன பக்கம் வந்த பக்கம் அது இல்லை இது இல்லை நொட்டல நொல்லன்னு பொண்டாட்டி நினைக்கணும். சோறு எனக்கு அதில் கணக்கு. சரி, சில்லறை கொடுங்காச்சு. நம்ம பேசிட்டே தான் இருப்போம். நாங்கள் போகிற பக்கம் வார பக்கம் எதையும் பேசணும், எந்த நேரத்துக்கு எதையும் பேசணும் விவசாயம் இல்லையா. வாங்கிக்கலாட்டே
போடு போடு போடு. எந்த நேரத்தில் எதையும் பேசணும் எதையும் பேசக்கூடாதுன்னு ஒரு விவசாயே கிடையாது அவனுக்கு. நல்லா வாங்கி அதே பில்லு இருக்கு, அது கீழே பேசு. நல்லரா அண்ணாச்சி வரேங்க. நல்லா இருக்குதுல்ல, நல்லா வெயிட்டாக இருக்குதுல்றா, நல்லா வெயிட்டாக இருக்குது. போகலாமா? போகலாங்க. பாப்பா லஞ்ச் முடிச்சிருப்பா? லஞ்ச் முடிச்சிருப்பா, 1:30 ஆகி போச்சே. பரவாயில்ல, கிளாஸில் கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. சரி நட. மைக்கே, அங்கே போய் உங்கள் அம்மா கிம்மா கீத்தான் கோத்தான்னு பொருள்கிட்ட கண்டதெல்லாம் கசகசனாலும் பேசக்கூடாது. போனையா பொருள் கொடுக்குறியா வந்தையா பார்த்தியா நல்ல வார்த்தை பேசுனியா வந்தமான்னு இருக்கணும். சரியா? பொருள்கிட்ட போய் கண்டதெல்லாம் பேசக்கூடாது. சரி நட. பைக் வருது. கிளாஸ் நடந்துட்டு இருக்க மாட்டேங்குது. கிளாஸ் நடக்குது, அப்புறம் என்ன பண்ணுறது? நான் வேலைக்கு போனேன்னா 10 நாளைக்கு வந்து பார்க்க முடியாது. இப்போ போய் பார்த்தா சரி விடு விடு, நீ இல்லாமல் நானே வந்திருக்கோன்னு. சரி வந்ததுனால கூட்டிகிட்டு வரேன். பாப்பா கூப்பிட்றேன். இல்லை இல்லை யாரும் இருப்பாங்க, ஒரு டீச்சர் இருக்கிறாங்க. டீச்சர் தான் இருக்குது. கதை திறந்துட்டு போறியா? போகலாமா? வரும் சொல்லி கேட்காம போகிறேன். கூப்பிடு அங்கே ஒரு பாப்பா வருது. பாப்பே பாப்பா இங்கேருந்து வருது. பரவாயில்ல அதான். ஹாய் கண்ணே சரி தட்டு தட்டு வாங்கி தட்டு தட்டு. அது என்ன சாமி? ஐயோ டம்ளர் வாங்கிட்டு மகராஜி. இந்த பிஸ்கட்டு பிஸ்கட்டு பேர் இல்லை சாமி. பேர் கரண்ட் இல்லை சாமி, அதனால பேர் எழுத முடியல. பேர் எழுது. நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? தட்டு டம்ளரு அதுக்குள்ளேயே போட்டுக்கோ. பார்த்தே பாத்திரமா வச்சுக்கோணும், அப்புறம் பாக்கிட்டு உடஞ்சி போச்சுப்பா. ஆடே ஒவ்வொன்றா சொல்லுவில்ல இன்னைக்கு. பக்கெட் போயிடுச்சா? இங்கே பக்கெட்டு உடஞ்சி போச்சு. ஏம்ல ஏய் கண்ணே ஜெயஸ்ரீ சாமி இப்போ சொல்ல வேண்டியதான் நல்லா வேணும்னு. ஒவ்வொன்றா சொன்னால் எத்தனை தடவை போயிட்டு வர்றது? வேற என்னென்னு வேணும் சொல்லு. வேற என்னென்னு வேணும்? பக்கெட்டு மக்கு அப்புறம் எல்லாம் உப்பே சொல்லிடு. பக்கெட்டு மக்கு தண்ணி வாக்குற பக்கெட்டா, அப்புறம் மக்கிட்டு மக்கு அப்புறம் வேற சாமி. அது நான் வாங்கி கொடுத்தது அன்னைக்கு தட்டு டம்ளர் தானே சொன்னேன். அப்புறம் சரி இப்போ என்ன வேணும்? பக்கெட்டு மக்கு பக்கெட்டு மக்கு இந்த போதுமா? வேற என்ன வேணும்? தேங்காய் நெய் இருக்குதுல்ல, அதுக்கு மருந்து அதை கீழே சிந்திடாத, அதை அப்படியே தேய்ச்சிட்டே இருக்கணும்மா. பேனு பிள்ளையில்ல ஓரளவுக்கு இல்லையில இங்கே இன்னும் பேன் இருக்குது சாமி. இல்லை அப்புறம் அவர் சொன்னார் ஏதோ பூச்சி பார்த்து பத்திரமா. சரி பக்கெட்டு மக்கி 2 தானே சாமி. தேங்காய் எண்ணெய் வேணுமா? தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் இருக்குதா? சோப்பு 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 அதை ஒவ்வொன்றா சொல்லுவே. சொல்லு எல்லாம் என்னென்னு வேணும் சொல்லு. ப்ரஷ்ஷு பேஸ்ட் எல்லாமே வேணுமா? சோப்பு அப்புறம் நல்ல யோசனை பண்ணி சொல்லு. குளிக்கிற சோப்பு கம்ஃபர்ட்டா? கம்ஃபர்ட் அப்புறம் சரி ஐட்டம் பழைய ஐட்டம் போல வாங்கிட்டு வந்துடலாம்ல. எல்லா ஐட்டம் ஒரு செட்டு வாங்கிட்டு வந்துடலாம். சனிக்காம வாங்கிட்டு வரேன். குடுறா இந்தடா இருக்கிறதான் கொடுக்க முடியும். இந்த பாமலா அப்பங்கிட்ட இருக்கிறத பாப்பா கொடுக்க முடியாது. அப்புறம் ஏங்க எதுவுமே கொடுக்கறது இல்லை இப்போ. இந்த சொல்லி கொடு சொல்லி கொடு. இந்தா கொடுத்துட்றா அழுத்தி கொடுறா. அப்போ தேப்பட்டு என்னது? சரி சாமி எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு வரேன்.
நாளைக்கு காலையில் வரோம். நாளைக்கு வர சந்தேகம் தானே? நான் வந்துடுறேன்டா. சனிக்கிழமை வரேன். சரியா போயிட்டுட்டா? சரி சரி, நான் நாளைக்கு வரேன். கொப்பனே நாளைக்கு வந்துடுறேன். சரியா? காலையில் வரட்டுமா? சனிக்கிழமை வந்துடுறேன். வரவே மாட்டேன். நான் வரவே மாட்டேன். நான் சனிக்கிழமை நாளைக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரலாம். வரணும். அது விட்றா, நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன்டா. விட்றா, நீ ஏன்டா யோசனை பண்ணிட்டு ஊருக்கு வரையா? ஊருக்கு வந்து இந்த வாரம் நாங்கள் லைட் கட்டுறதுக்கு போகணும். ரைட்டே நீ அங்கே ஒட்டியே போய் அங்கே கொண்டு அண்ணன் நாங்கள் எல்லாமே எல்லாம் வந்துருவோம். அண்ணன் மேலே அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்குது. அதான் கும்பாபிஷேகத்து கோயில், அங்கே செலிவளத்தில் கும்பாபிஷேகத்து கோயில் வேலை செய்யுது. ஆயோனி பார்க்குறேன்னு போட்டாவில் சரி வாடம் போய் அப்படின்ட்டு போயிட்டு வரேன். கேட்டா சரி, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். எல்லா ஐட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். நாளைக்கு வாங்கிட்டு வரேன். கொப்பனையில் நான் வந்துடுறேன். சரியா? பேன் மருந்து வாங்கிட்டு வரணும்ல. தலையில் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தாச்சு. 2 மருந்து வாங்கி கொடுத்தனே. ஓய்க்கு இது பிடுங்குறக்கா நான் ஒரு ஆளே கம்மி மொட்டை அடிச்சுட்டு பார்ப்பேன். மறுபடி 9வது வரும்போது மொட்டை அடிச்சு ஏன் வாப்பு இங்கே தலையில புண்ணே வருது எனக்கு. நீ அந்த மருந்து தேய்க்கிறியா என்ன பண்ற? அந்த மருந்து தேய்க்கிறியா இல்லையா? பாய் பெட்ஷீட் வாங்கி கொடு. பாயும் பெட்ஷீட் எல்லாமே வாங்கணும். ஒரு வருஷம் ஆகி போச்சுல்ல. சரி, எல்லா ஐட்டம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு பெட்ஷீட்டு, ஒரு பாய், தலகாணி, மக்கு, சோப்பு. இப்பதான் ஒவ்வொன்றா யோசனை பண்றா பாரு. 5000க்கு மேல ஆக மாட்டேது. நான் யாரும் பிச்சை எடுக்கிறேன். எம்புலை சேர் கணக்கு என்ன? ஒரு 2 நாள் டைம் கொடு. சனிக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வரல. சனிக்கிழமை வந்துடுறேன். அவன் கடக்கல விடு. சனிக்கிழமை வாய்முறான். தம்பி சீக்கிரமா வந்துடும். சனிக்கிழமை காலைல சீக்கிரம் வந்துடும். சரியா? சனிக்கிழமை அன்னைக்கு தான் வருவேன். காலையில மத்தியானம் வருவியா? மதியானம் லஞ்சுக்கு வந்து 12 மணிக்கு வர. எல்லாம் வாங்கிட்டு வர. சரி, எல்லாம் வாங்கிட்டு வரேன். பாய், தலகாணி, பக்கெட்டு, மக்கு, சோப்பு, ஷாம்பு, பேன் மருந்து, பேஸ்ட், பிரஷ், பேஸ்ட், பிரஷ் எல்லா ஐட்டம் வேணும். சரி, பெட்ஷீட்டு மேனு ஒவ்வொன்றா சொல்லிட்டே வர கம்ற. சரி சரி, ஜாக்கிரதை. சரி, நான் போயிட்டு வரோம். சரி சரி சரி, நாளைக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நாளைக்கு உனக்கு என்ன பெட்ஷீட்டு, பாய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு வரேன். எதுவும் கோவப்பட வேண்டாம். சரியா? சரி, போயிட்டு வரேங்க மேடம். பாய். நல்லா படிக்கணும் பாரு. மைண்டு பூரா இந்த பச்சை யூனிஃபார்ம் மேலேயே உங்கள்கிட்ட இருக்கணும். அப்பா எப்படி உனக்கு படிக்க வைக்கிறது? வருத்தப்படாத. எனக்கு நாளைக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். உனக்கு நான் இல்லைன்னு நான் எதுன்னு சொன்னேன். உனக்கு நான் வாங்கி தரனாலும் வர்றேன் போகிறோம். சரி சாமி. சரி, பாய். தாண்டா பிள்ளைகளை கொஞ்சம் தன்மையாக பேசிக்கிறேன். புள்ள ரொம்ப பொக்குன்னு அழுகுறாடா. பாப்பாவோட இது வந்து என்னை புரிஞ்சுக்கு. பாப்பா எப்பவுமே அப்பா எந்த விஷயத்தில் ஏதோ ஒரு டென்ஷன்லையோ இல்லை ஒரு வேலை வெட்டிக்கு போயோ அப்போ ஏதோ ஒரு அவசரத்தில் ஒடியாரு அவசரத்தில் போகு அப்போ சரி மித்தவங்க பார்த்தா என்ன தனி போட்டு பேசிட்டு இருக்கிறேன் அப்படிமாங்கண்ணா. எங்கள் பாப்பாவில் பார்க்க வந்து தெளிவாக தெளிவாக போயிட்டு பேசிட்டு இருப்பேன்.
இன்னைக்கு அடுத்து எங்கள் பாப்பா பார்த்தீங்களா எப்படி பேச்சு பார்த்தியா? அப்போ எனக்கு இதெல்லாம் வேணும். அன்னைக்கு சொல்லிட்டு ஒவ்வொன்றா தானே சொல்கிறேன். சரி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துலாம்ல. பாய் தலகான என்னென்னு சொன்னால் பாய் தலகான, பக்கெட்டு, மக்கு, அப்புறம் சோப்பு, ஷாம்பு, துவைக்கிற சோப்பு, அப்புறம் தேங்காய் எண்ணெய் எல்லாம் எல்லா ஐட்டும் அன்னைக்கு வாங்கின மாதிரி வாங்கிக்கலாம். சரி ரைட். சரி போகலாமா? போகலாம் சாப்பாடு ஆயிருக்கு, போய் சாப்பிட்லாம். சாப்பிட்டு டே மைக்கே, சோப்பு எடுத்துகிட்டு போய் கை கால் மூஞ்சி சுத்தமாக கழுவிட்டு விட போட. வெளியே போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா. மொட்டு வெந்தோன்னு சாப்பிடலாம். அதெல்லாம் ஆம்லேட் அப்பாயிலெல்லாம் வேண்டாம், வேவிச்சு மட்டும் தான் சாப்பிடுவோம். நீ கம்மல் இருந்துருக்கா நூஸ் மாதிரி. மொட்டு வேவிச்சுக்கிற ஆம்லேட் அப்பாயிலெல்லாம் வேண்டாம். பெருமை அது கண்ணையை போட்டு நீ கைகா நீ கம்மல் படுத்துருக்க. நீ உடம்பு சரியில் இருக்கிற கம்மல் பட கை கால் மூஞ்சி கழுவிட்டு வாடா. டே மைக்கே, ஒன்றும் ஆம்லேட்டு வேண்டாம், வெங்காயம் வேண்டாம், விடு. ருசி கோசம் நிற்கிறாங்க அங்கே. வேவிச்சு மட்டும் தான் சாப்பிடணும் போல. வேவிச்சு மொட்டையை வந்து வேவிச்சு தான் அவிச்சு தான் சாப்பிடணும் போலன்னு. சுத்தமாக கை கால் மூஞ்சி கழுவிடா. சூறவா சரிக்கிறாங்கிட்ட. டே மாசத்துல ஒரு தடவையே தண்ணி வாக்கணும்டா. நாய் மாச கணக்கில் தண்ணி வாக்குறதுல கிறுக்கு பிடிச்சவன். இந்த பண்ணையில் இவனை எப்படித்தான் வச்சுக்கிறாங்க தெரியும். பண்ணையத்தில் தான் சுத்தமாக கை கால் சோப்பு இருக்கு பாரு. கை கால் மூஞ்சி கழுவிடா. வாஷிங் மிஷின் கிட்ட இருக்கும் பாரு. என்ன சாம்பார சாமி? ரசம் இல்லையா? ரசம் இல்லைன்னா பரவாயில்ல, விடுங்க போதும். வா இது வா தட்டெடு. வா தட்டு எடுத்துக்கோ. இப்போ கோவிலுக்கு காலில் உட்காந்து சாப்பிடு. தண்ணி வந்து வச்சுக்கணும் பாரு. சரி யாரு பேசிட்டு தான் சாப்பிடு. டே சாம்பார் கொஞ்சம் உப்பத்து வந்துடும். டே நானே கலரிடுறேன். தனித்தனியே மடிச்சிருங்கண்ணா. நீயே வாங்கி மாட்டிட்டு பாப்பாளுக்கு ஒன்று போய் கொடுக்கணும். ஹாஸ்டல்லைங்க அடிக்கணும்ல தேவையில்லைங்க. அது வண்டி அவர் ஜம்பாக்காரே கட்டி சொல்லிட்டு அதனால சரி. ரொம்ப மொத்தமாக எடுக்கணும்னா தூக்கி தப்ப முடியாது. புள்ள சின்ன பிள்ளை அதனால என்ன இந்த கொஞ்சம் தப்பருக்கு சௌகரியமாக இருக்கு. இது பிரச்சனையும் இல்லை. வெயிட் கம்மி. கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுத்து நல்லா குளிர் தாங்குது. அங்கே வேக வேக இருக்குது. பேன் போட்டு தந்து அதான்
ஃபேமிலிக்கு என்ற வாங்கினேன் சோப்பு இது பாப்பா என்னென்ன எடுத்தேன் பேஸ்ட் ப்ரஷ் பக்கெட் வேண்டாமா பக்கெட் வேணாம் பக்கெட்டை உடச்சு போடுவேன் பாப்பா சரி தலகான பெட்ஷீட்டு சிம்பிள் சோப் ஒன்று வாங்கி வச்சு ஷாம்பு வாங்குறே ஷாம்பு ஒரு 5 ஷாம்பு வாங்க சாசையில் இருக்கும் பாரு அது வாங்கலாம் பாய் தலகான பெட்ஷீட்டு மக்கு தலகான தூள் சாம்பிள் தூள் ஷாம்பு கொடு சாமி சோப்பு ஷாம்பு துவைக்கிற சோப்பு ஒன்று கொடுங்க அப்புறம் இந்த அது என்ன 10 ரூபா கம்ஃபர்ட்டா கம்ஃபர்ட் 10 ரூபாயில் கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு சிறு சிறுசாக வாங்கிக்கிட்ட வேஸ்ட் பண்ணுவான் இது என்ன கம்ஃபர்ட்டா அது ஒரு கிலோ எச்சா கொடுங்க ஒரு 4 உருப்படி கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்க வரலாம் எத்தனைக்கு இது கொடுத்துருங்க துவைக்கிற சோப்பு ஷாம்பு பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு அப்புறம் வேறு என்ன பாய் தலகனை போர்வை மக்கு அதை பக்கெட்டு தான் வாங்கிக்கலாமாடா அதை உடச்சி போட்டோன்னா அப்புறம் அது காது இல்லைங்கிறால வாங்கிக்கலாமாடா இதே கொடுங்க ஆரஞ்சு அது அப்படியே கொடுங்க வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் எத்தனை பீஸ் இருக்குது தலைவா நான் 12ங்கண்ணா 12 கொண்டு ஃப்ரீங்க சரி பயில் போட்டு அவ்வளோதானா அவ்வளோதான் சரி நட பக்கெட் ஒன்று எடுத்துக்கலாங்கிற கணக்குதி வேண்டாங்க அன்னைக்குமே அப்படி தான் பக்கெட் வரும் சரியா ஸ்கூலுக்கு எதுவும் நடக்குதுங்க ஸ்கூல் நடக்காமல் இருக்கு லீவா ஓ சனிக்கிழமை இன்னைக்கு லீவாக தான் இருக்கா ஆமாம் சரி கூப்பிடு கண்ணு பொருள் கொடுக்கணும் சாமி ஜெய்ஸ்ரீ இன்னைக்கு லீவாக இருக்குதாண்டா சனிக்கிழமை லீவு எப்போ கறியெல்லாம் எப்போ போடுவாங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா வாரத்தில் 2 நாள் ஒரு நாளா 2 நாள் புதன்கிழமை கறி ஞாயிறு நினைக்கிறேன் பாப்பா கேட்டது பாப்பா சொல்லு வர வந்தோன்னு பக்கெட் தான் கேட்பேன் ஏன்டா ஒரு பக்கெட் எடுத்து வந்ததுக்கு என்னடா உனக்கு பிரச்சனை அலுமினி பக்கெட் 2 பக்கெட் இருக்குதா இருக்குது பக்கெட் அங்கே புளை வாங்கிட்டு வரது பாரு காய் தலையணையெல்லாம் ஜம்முன்னு இருக்குது ஒரு பக்கெட் ஒன்று வாங்கிட்டு கண்குட்டியே பாப்பா சாப்பிட்டியா என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு வேணா என்ன பாப்பா இருக்குதானே அந்த அந்த மருந்து தேய்க்கிறியே இல்லையா பாப்பா மருந்து போட்டு எதுவுமே ஆக மாட்டேங்குது மருந்து போட்டேன் சாப்பிட்டியா காலையில் என்ன சாப்பிட்டேன் ஏச்சாமி காலையில் சேமியாவா அடே சூப்பர் ஓ மத்தியானம் தட்டைப்பயிர் குழம்பு அப்புறம் சோறு கீரையா ரசம் மோர் ஓ 5-6 ஐட்டமா சேவரதே இல்லையா பாப்பா பேன்சிப்பில் வாங்கிட்டானே பக்கெட் வாங்கினா பக்கெட்டே வாங்க மாட்டேன் பிள்ளை ஏன் பாப்பா பக்கெட் அப்புறம் அந்த அலுமினி பக்கெட் எங்கே போச்சு தலையால தண்ணி குடிக்கல வேண்டாவான்னு குட்டி வந்துட்டாங்க அப்ப சரி பரவாயில்ல விடு சரி அலுமினி பக்கெட் எங்க காணமா என்ன பாப்பா செலக்ட் பண்றடா ஏன்டா நீ திருவாத்தண்டா நீ அந்த புள்ள கேக்குறேன்னு நான் கடையிலே சொன்னேன் ஏன்டா எனக்கு பத்தி வேதனை சரி கொடு பல ஒவ்வொன்று எடுத்து கொடு சரி பாய் தலகாணி எத்தனை நடையில நடக்கிறது சரியா இந்த பெட்ஷீட்டு
இதில் மக்கு இந்த பிஸ்கட் பழக்காயத்துக்குள்ளே போடுறதாண்டா எடுத்துட்டு நீட்டுக்கிறேன். இது எல்லாமே பிஸ்கட் எல்லாம் இருக்குது சாமி. பிஸ்கட் ஒரு பாக்கெட் இருக்குது. பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு எல்லாமே இருக்குது. சரியா நீ அந்த எண்ணெய் நல்லா தேய் முதல்ல. அந்த ஒதுக்க போட்டுக்கிறாங்க. டெய்லி எண்ணெய் தேய்க்கிறியா இல்லையா? தேய்ச்சிட்டு கூடாது, பொங்கி மேலே வருது, கடிக்குது. என்னது பொங்கிட்டு மேலே வருது. என்ன பொண்ணு பொங்கிட்டு அந்த அந்த மருந்து தேய்ச்சாவா? அவட அதை தேய் பைத்தி ஏரியாட் பண்ணிட்டு இருக்காது. நீ வாரி தலை எப்படி வச்சுக்கிறீங்க வச்சுட்டு வா. ஏன் விண்ணு கூட அந்த தான் வாரி ஏன் அட்டம் இருக்காது. தண்ணி வச்சு நான் அங்கிருந்து விளைஞ்சி நான் கடத்தூர் போவேன். போய் 10 நாள் கழிச்சு தான் வருது. இந்தா எவ்வளோக்குது போயிட்டு வரட்டா? அடுத்து 10 நாள் கழிச்சு தான் வருது. நான் வந்து ஆமாம் கடத்தூர் இந்த இது ஊருக்கு போயிட்டு அங்கே போயிட்டு வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஆயா வீட்டிலேருந்து என்ன பண்ணுறது? அங்கே கூட்டிகிட்டு போய் நான் வந்தால் தான் எல்லாமே நான் போய் மைச்சிட்டு ஓட்டிட்டு வந்துடுறேன். சரியா சரியா? நல்லா படித்து நல்லபடியாக இருக்கணும். சரி அப்போ போயிட்டு விட்டா டாட்டா. சரி நல்லா சாப்பிடு. தாத்தங்கட்டியே கொடுத்துட்டு நீ வெளியில அங்கேயும் போக வேண்டாம். சரியா? தாத்தங்கிட்ட கொடுத்துட்டு அடுத்த வாரம் எந்த வாரம் விட்டு இந்த வாரம் வரமாட்டேன். 10 நாள் ஆகுது. ஆயாவுக்கு இது வந்து வாக்கு சொல்கிறேன். வர சொல்கிறதா? நாளைக்கா? வரச்சு முடிஞ்சா வருவாங்க, வரலைன்னா வரலேம்பாங்க. அவங்களுக்கு காசு இல்லாமல் தாத்தாவா? தாத்தாங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. சரி போயிட்டு வரேன். டாட்டா. சுக்கா மைக் சாப்பிட்டானா? மைக்கு அவனே சாப்பிட்டானா? அவனே போட்டு சாப்பிட்டானா? என்ன சாப்பிட்டா? சாப்பாடா? சோறே சாப்பிட்டானா? ஏன் இட்லி தான் சாப்பிடலையாவ? சாப்பிட்டான்ல? ஹாஸ்பிட்டல் மத்தியானம் இருக்கிற சோத்து தின்ட்டானா? சரி சாப்பிட்டாங்களா? எங்க மாடியில் படுத்துக்கிறானா? ஏமா கறிக்கிழமும் சோறு தின்னானா? எங்க மாடியிலேயே படுத்துக்கிறான். சரி தூங்கிட்டு இப்படியே சாப்பிட்டானா சரி. அவனுக்கு பெட்ஷீட் தரா நீ எடுத்து கொடுத்துரு. மாடியிலேயே வந்துட்டு சரி விடு. ஜிஜினியா சமய ஆம்லெட் சாப்பிட்றியா? ஆம்லெட்டு இதுதான் உனக்கு கருகி இருக்குதா? 1 சைடு ஆம்லெட் இது அப்படி திருப்பி வேண்டாம். அவ்வளோதான். சாப்பிட்றனா சாப்பிடு. என்ன சாப்பிட்ற? நீயே போட்டுக்கிறீ இல்லைன்னா? இட்லி எனக்கு 2 பேருக்கு தான் வச்சுருக்கோங்க அம்மா. சாப்பிட்ற அளவுக்கு போட்டுக்கு. தட்டில் வைக்கக்கூடாது. சோத்தை வந்து வேஸ்ட் பண்ணுங்க. 2 இட்லி போதுமா? சிக்கன் குழம்பு இருக்கும்போது ஊற்றிக்கோ.
வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. சிக்கன் குழம்பு, அப்புறம் சட்னி இருக்கும் பாரு, தேங்காய் சட்னி. இட்லி, சிக்கன் குழம்பு, தேங்காய் சட்னி. டப்புன்னு தரும். அப்படி எங்கே கருகிக்கு கரெக்டாக கருகிக்கிறாங்க. போட்டு மடிச்சு போட்டுக்கோம். ஒரு ஆஃப் பண்ணி சாப்பிட்டு வேணும்னவா? துர்கா கண்ணே, நீ சாப்பிட்டியா? தீட்சணியாவே இப்போ தான் சாப்பிட்றான். மைக்கு நல்லா சாப்பிட்டான்ல? சரி, ஏதோ வகுத்துக்கு தின்னானா சரி. சரி வா, உனக்கு ஒரு ஆம்லேட் போட்டு வச்சுக்கிறவா, சாப்பிடுவா கொஞ்சம். அப்படியா? அருமை வா. இப்படி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு போல. சிக்கன் குழம்பு, தேங்காய் சட்னி, ஆம்லேட்டுக்கும் இட்லிக்குமே அப்படி இருக்குது. அடாடாடா, பாப்பாவுக்கு முழு ஆம்லேட்டில் அவள் 1 ஆம்லேட் போதும் எடுத்துகிட்டு போயிட்டான். நானும் 1 ஆம்லேட் போட்டு அப்புறம் உங்களுக்கு 1 ஆம்லேட்டு சட்னி வச்சுக்கிறோம். சிக்கன் குழம்புக்கு வச்சுக்கொள்ள நல்லா இருக்குது. வெறும் 1 ஆம்லேட் சாப்பிட்றதுக்கு பச்சை மிளகா கலந்துருக்கேன். இட்லிக்குமே இந்த சட்னிக்குமே ஆம்லேட்டுக்குமே சூப்பராக இருக்குது. குப்பனாலாம் பாவம் இந்த நேரத்தில் எதை சாப்பிட்டு படுத்தானோ தெரியல. மலையில் குப்பனை பாவம் ஏதோ வெந்த கஞ்சி குடிச்சிட்டு படுத்துட்டுப்பான். நாயை கட்டி பிடிச்சோம் நேரத்தில் இந்த தோசை, இந்த ஆம்லேட்டு, இந்த சிக்கன் குழம்புலாம் கொடுத்தா மனுஷன் அப்படி கருத்தாக சாப்பிடுவோம். ஓவன் இந்த வாரம் கடைசியில் போயிட்டு வரேன். இந்த அரிசியெல்லாம் எடுத்து போய் கொடுத்துட்டு ஒரு 2 நாள் வந்து பார்த்துட்டு வரேன். அதுக்கு இந்த மைக் செட் குமாரோட பிரச்சனையெல்லாம் முடிச்சிடலாம். கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. மைக் செட்டு போய் கொடுத்துருவாங்க. இட்லினா அந்த ஆளுக்கு குப்பனுக்கு ரொம்ப பிடிக்கும். பரோட்டா, இட்லி, மனுஷன் 12 இட்லி 5 இட்லி அதுமே 15 இட்லி சாப்பிடுவான். ஆர்வம். இவ்வளோ குழம்பு இருந்தால் 100 இட்லி அவருக்கு ஒரு குழம்பு போயிட்டு அவர். ஆனால் குழம்பு தான் இந்த வீட்டில் ஊற்ற மாட்டேங்கிறாங்க. இருந்தால் தானே ஊற்றுவாங்க. இருக்க துளி வேலை குழம்ப 6 பேருக்கு ஊற்றுவாங்க. மைக்கு நேரத்தில் போய் தூங்கிட்டா நல்லா சாப்பிட்டானா? சாப்பாடு போட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டானா? 3 டைம் சாப்பிட்டானா? 3 பட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு எனக்கு எதுவுமே வேண்டாக்கா அப்படின்ட்டானா? நான் போய் படுத்தா போதும், எனக்கு சோறு சரியாக போயிடுச்சு. அப்பா ஃபுல்லாக சாப்பிட்டக்கா அப்படின்னா போய் மொட்டை மாதிரி வச்சுக்கிறேன், இன்னும் காலையில் தான் வருவேன் அப்படின்றா. பாய் தலை நீ கொடுத்துப்பா. எதுவுமே வேணும்னு போயிட்டா. அப்படி நான் யார் மேலே ஏறணும், வாடான்னு சொல்ல போயிட்டான். போய் கொடுத்து படுத்து வச்சு முடிச்சுட்டு இருக்கிறானு தூங்கிட்டு இருக்கிறானு. தூங்கிட்டான். நம்ம போய் பார்த்து தூங்கிட்டான். பார்த்தேன் தான், மாமா வரும். சரி, எனக்கு ஒரு ஆம்லேட் போயிட்டு வரியா? உப்புக்கு எல்லாம் கலந்து வச்சுக்கிறேன். ஒரு மொட்டை உடச்சி ஊற்றி மொட்டை கிடக்குறேன். ஒரே ஒரு முட்டை அதை சொல்லி அங்கே போட்டு நல்லா ஸ்பூன் வச்சு அடிச்சு ஒரு ஆம்லேட் போட்டு போட்டு வைப்போம். நீ சாப்பிட்டியா? இன்னும் ஒன்று போட்டுக்கோ. ஏன் இன்னும் வரணும்பா? ராத்திரியில் பசி ராத்திரியில் ஒன்று காலையில் ஒன்று பசி இருக்கவே கூடாது. குடல் வச்சு போயிரு. என்ன குழம்பு பிடிக்கலையா? சூத்து பத்துனா குதிரை வந்து வக்கி பில்டிங்க மாமா. என்ன அந்த கதை ஒன்று வருது. இந்த குழம்பும் சோறும் கிடைக்காத எத்தனை பேர் மலையில் வாய் சாப்பிட்டு கிடக்குறாங்க பாவம். உங்களுக்கு குழம்பு நாளால் உப்பு அதிகமாக போச்சு, காரம் அதிகமாக போச்சு. இப்படி செஞ்சு வச்சாலும் 1000 பங்கம் எடுக்கிறீங்க. அங்கெல்லாம் சோறுன்னு ஒன்று பேப்பரில் எழுதி காட்டினா போகுது. திம்பா உங்களுக்கு பொச்சு அட்டாரி ஏறுது. என்ன பண்ணுறது? பழைய சோறை ஒரு வாரம் பானையில் போட்டு ஊற வச்சு திம்பாங்க. நம்மளுக்கு பழைய சோறில் என்னென்னு கேட்குது?
எனக்கு ஆம்லெட் வேண்டாம், இதே எனக்கு கலக்கி வச்சியா? சரி அப்படிலாம் போட்டு வா. ஒருத்தன் பால் குடிச்சுக்கலாம்னு பார்த்தேன். என்ன பண்ணுறத? ஓ ஆண்டவனை எம்பெருமாளை மக்காமணியப்பா, சின்ன சாமி பெரிய சாமி காப்பாத்தப்பா. சரி 12 செவ்வாய்க்கிழமை ராத்திரி கோயிலுக்கு வந்துடுறேன். ஜாக்கிரதை.